அன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சு சிம்பிளா சமைச்சுக்கலான்னு தக்காளி சாதம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். தக்காளி சாதம் சொன்னாலே எனக்கு ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துடும். ஏன்னா தக்காளி சாதத்தோட எப்பவுமே எங்க வீட்டுல லஞ்ச் பாக்ஸ்க்கு முட்டை இல்லைன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட், அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுப்பாங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு. அது எனக்கு ஞாபகம் வருது. நீங்க தக்காளி சாதத்தோட ஃபேவரட்டா லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போன சைட் டிஷ் என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மள பல பேர் எதை செய்யறதா இருந்தாலும் ரொம்ப நமக்கு பிடிச்சதை செய்யறதா இருந்தா கூட பக்கத்து வீட்டுல என்ன சொல்லிடுவாங்க, நம்ம சொந்தக்காரங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்ன சொல்லிடுவாங்க, தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயந்து இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்க எல்லாருக்கும் நம்மளை பத்தி கமெண்ட் பண்ணதான் டைம் இருக்கே தவிர நம்மள முழுசா வெறுக்கவோ முழுசா லவ் பண்ணவோ அவங்களுக்கு டைம் கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டு பிரச்சனையே 1004 பிரச்சனை இருக்கு. அவங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்டது வந்துருச்சுன்னா அதுல அவங்க பிஸி ஆயிடுவாங்க. சோ நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்மள வெறுக்கிற அளவுக்கு, நம்மள லவ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நேரமே கிடையாது. அவங்க வாழ்க்கையில குடுகுடுன்னு ஓடுறதுக்கே அவங்க நேரம் பத்தல. சோ அதெல்லாம் யோசிக்காம நமக்குன்னு பிடிச்சது, நம்ம குழந்தைங்களுக்குன்னு பிடிச்சதை, மத்தவங்களை பாதிக்காத வகையில எதுவா இருந்தாலும் நம்ம நமக்காக வாழலாம், மத்தவங்களை பத்தி யோசிக்காம. அது தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.